இந்த மேனேஜர் வேறு அவங்கள கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேட்டாரா என்னன்னு தெரியலையே. சத்யன், சத்யன் நீங்கள் கொஞ்சம் வாங்க. மேம் சொல்லுங்க மேம். நீங்கள் விசாரிக்க சொன்னீங்களா, அவங்கள தான் விசாரிச்சுட்டு இருந்தேன். சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் எதுவும் கிடையாது. அவங்க ஏதோ உங்ககிட்ட கதை சொல்லணுமா. ஓ அப்படிங்களா? இல்லை, ஒரு மாதமாக நான் எங்கே போனாலும் அங்கெல்லாம் பின்னாடி வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருக்காங்க. அதான் ஏதாவது ரசிகர் மன்றம் அந்த மாதிரி ஏதாவது ஆரம்பிக்கிறதுக்கு தொல்லையாக்கிது போயிடுமோ என்னமோ தான் விசாரிக்க சொன்னேன். சரி. இல்லை மேடம், அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ஏதோ முக்கியமான விஷயம் உங்ககிட்ட தான் சொல்லுவாங்களாம். ஓ அப்படிங்களா? கதை இல்லாமல் முக்கியமான விஷயம் ஏதாவது இருக்கா? சரி, என்கிட்ட தான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் உங்கள்கிட்ட கேட்டு என்ன பிரச்சனை? அவங்களோட அட்ரஸ் என்னன்னு வாங்கி வச்சுக்கிட்டீங்களா? மேம் அவங்களுக்கு அட்ரஸ்லாம் எதுவும் கிடையாதான். ஏதோ கூவம் பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்கும். அங்கே வந்து கேட்டால் யார் வேணால் சொல்லிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஓ, கூவம் பக்கத்தில் வந்து கேட்டால் இவங்கள பற்றி சொல்லிடுவாங்களாமா? அவ்வளோ பெரிய ஆளுங்களா? சரி சரி. ம். மேம் இப்போ தான் வந்துட்டு ப்ரொடியூசர் என்கிட்ட பேசினாரு. மதியானத்துக்கு மேலே இன்னைக்கு வந்து ஷூட்டிங் எதுவும் இல்லையாம், ரத்த ஆயிடுச்சான். வீட்டுக்கு கிளம்புறீங்களா? ஓ ஆமாம், என்கிட்ட சொன்னாங்க. சரி. நல்லா ஹோட்டலுக்கு கொஞ்சம் விடுங்க. நான் போயிட்டு நைட்டே வீட்டில் சரியாக தூங்கலை. நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன். யார் கேட்டாலும் நான் வெளியூர் போயிட்டேன்னு சொல்லுங்கள். அம்மா கேட்டால் மட்டும் என்ன விவரம்னு மட்டும் சொல்லிடுங்க. ஓகேங்க மேடம், நான் சொல்லிடுறேன். என்ன ஏதுன்னு பார்த்து நான் சொல்கிறேன். அப்போ போய் அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசி கூட்டிகிட்டு வாங்க. சரிங்க மேடம். நித்யா கிளம்பியாச்சா? ஷூட்டிங் கேன்சலாம் சொன்னாங்களா? ஆமாம் இளங்கோ, நேற்று வந்துட்டு சரியாக கல்யாணத்தை பற்றி அறிவிதும் பேசிட்டு ரொம்ப ஒரு மாதிரி குழப்பிட்டாங்க. அதனால் சரியாக தூக்கம் இல்லை. அதனால தான் எனக்கு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட சொல்லியிருக்கேன். அங்கே போயிட்டு கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்கள் ப்ரோக்ராம் என்ன? நாம் என்ன, வீட்டுக்கு தான். அங்கே போனால் தான் என்ன ப்ரோக்ராம் என்ன எதுன்னு தெரியும். ஆமாம், 2 பசங்க சுற்றி சுற்றி வராங்கன்னு சொன்னீங்களே, என்னாச்சு கேட்டீங்களா? கேட்டாச்சு. அவங்க ஏதோ கதை சொல்லணுமா, அதனால தான் ரொம்ப நாள் சுற்றி சுற்றி வந்திருப்பாங்களாடக்கு. நான் ஏதோ ரசிகர் பண்ணுறோம் அப்படி இப்படின்னு வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயந்துட்டேன். அப்புறம் சத்தியன் விட்டு தான் கேட்க சொன்னேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க இங்கே தான் ஏதோ கூவம் பக்கத்தில் ஏதோ இருக்காங்களாம். வந்துட்டு அவங்க முக்கியமாக ஏதோ என்கிட்ட பேசணுமா. அதுதான் என்னை பார்க்கணும்னு ரொம்ப தொந்தரவு பண்ணியிருப்பாங்களாட்டுக்கு. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் நீங்கள் எதுக்கு கூப்பிட்டு பேசுகிறீங்க? அவங்க பாட்டுக்கு திடீர்னு ஏதாவது கத்தி கித்தி வச்சு கை கித்தி கழிச்சு விட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? ஏன் இளங்கோ நீங்கள் வேற? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பாவமாக இருக்கவங்க பார்த்தாவே. சரி, என்னன்னு தான் கேட்போமே, என்ன இப்போ? சரி, நீங்கள் பாருங்கள், நானும் கிளம்புறேன். ஓகே பாய். பாய் இளங்கோ. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது. லவ் சீனில் செம்மையாக நடிச்சிங்க. எனக்கே ஒரு நிமிஷம் என் பொண்டாட்டி எங்கே, நீங்கள் தான் என் ஒய்ஃபா அப்படின்னு தோன்ற மாதிரி ஆயிடுச்சு. உங்களுக்கு வேறு வேலையே இல்லை போங்க. அப்பா, ஒரு வழியாக ரூமுக்கு வந்தாச்சு. ரொம்ப டயர்டாக இருக்குது. தூங்கணும். கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சாதான் உடம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காஃபியை குடிச்சிட்டு அப்படியே தூங்கிட வேண்டியதான். ஐயோ தூங்கினதே தெரியல. மணி 9 ஆயிடுச்சா. பசி வேற. சரி, போயிட்டு அப்படியே கீழே போய் கொஞ்சம் சாப்பிட்டு வந்துடலாம். மேலேயே வருவாங்க தான், இருந்தாலும் என்ன, கீழே சாப்பிட்டு வரலாம். ரெடி ஆகிட்டு வர போகணும். அப்பா, ஒரு வழியாக சாப்பிட்டாச்சு. இவனை பார்க்கவே கூடாது. இவன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடணும். ஹே ஹலோ நித்யா, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே திருப்பிக்கிட்டு போற? எப்பயுமே முன்னேற்றி விட்டுவங்கள பார்த்தா இப்படி தான் பண்ணுவாங்களா? பெரிய நடிகை ஆகிட்ட, அதான் வந்து இப்படிலாம் பழசெல்லாம் மறந்துடுற, அப்படித்தானே? அச்சோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. வேலை அதிகமாக இருந்துச்சு. நான் உங்களை பார்க்கவே இல்லையே. அப்போ பார்த்தா அதே அழகோட அப்படியே இன்னும் அழகா இருக்க. வர்றா, தொட்டாலுமே அதே கூச்சமா இருக்குமோ? தொட்டு பக்கவா? என்ன பேசுறீங்க நீங்க? தேவையில்லாத பேசுற வேலைலாம் வேண்டாம். ஏய், என்ன என்கிட்டே கோவப்படுற? நீ புதுசா சென்னைக்கு வந்தப்ப நீ எங்க போறது, யார போய் பேசுறது, என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சிட்டு இருந்த, தெரியும் தானே? எனக்கு தெரிஞ்சவங்களாம் நான் தான் உனக்கு அறிமுகப்படுத்தி வச்சேன். இனிமே என்கிட்டயே சினுங்கிற. சரி, இவன் வந்தப்ப நம்மளுக்கு உதவி பண்ணனால இவன் பேச்செல்லாம் நம்ம கேட்க வேண்டியதா இருக்கு. எல்லாருக்கும் வட்டி கொடுறாங்கல்ல, அந்த திமிர், அதனால தான் இப்படி இருக்கும். என்ன ஏதோ வாய்க்குள்ளே முணுவற? வாயை திறந்து வெளியே பேசு, அப்பதானே தெரியும். கடவுளே, நான் என் வாழ்க்கையில் எவ்வளவோ அனுபவிச்சிட்டேன். இதில் வேற இவனை வேற என்னை பார்க்க வச்சு இன்னும் கஷ்டப்படுத்துகிறேன். இவனெல்லாம் நான் பார்க்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஏன் கடவுளே இப்படி பண்ணுறேன்? நித்யா, உன் கூட இருந்து எத்தனை நாளாச்சு? சொல்லு பார்க்கலாம். அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்க? உன்ன மாதிரி என் மனசை கவர்ந்தவங்க யாருமே இல்லை. நீயே எனக்கு 7 ஜென்மத்துக்கும் பொண்டாட்டியா வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்ககிட்ட ஒரு ஹெல்ப்னு சொல்லி காசு கேட்டு உங்களோட தயவில் கொஞ்சம் இருந்தா உங்கள் கூட இருக்க எல்லா பொண்ணுங்கள்ட்டையும் நீங்கள் இப்படி தான் பேசுவீங்களா? சொல்லுங்கள். நான் யார்கிட்ட பேசுறேன், நீ வந்து என்னை பார்த்துட்டு இருந்தியா? நீ என்னாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய உயரத்துக்கே போயிருக்க, புரியுதா? அப்ப என் ஆசைக்கு இணங்க வேண்டியது உன்னோட வேலை தானே. காசு கொடுத்தா நிறையா பொண்ணுங்க வருவாங்க. போங்க, போய் அங்கே உங்கள் வேலைத்தனத்தை காட்டுங்க. தேவையில்லாமல் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. ஹலோ மேடம்,
இங்க பணத்துக்கு பொண்ணு, பொண்ணுக்கு பணம். இத யாராலையும் தவிர்த்து சொல்ல முடியாது. தெரியும்ல? இதுல எதுவும் தப்பும் கிடையாது. இந்த கன்றாவிக்கெலாம் நான் 7 ஜென்மம் வேணுமா? கருமம், கேடு கட்ட நாய், எப்படி புழுவுறான் பாரு. என்ன? என்னமோ என்னை திட்னியாட்ட இப்ப? ஆமாண்டா, திட்டினேன். முறைக்கு நான் 7 ஜென்மத்துக்கு தேவைப்படுறேனா? ஆ, நானும் சரி பொது இடம் எதுவும் பேசக்கூடாதுன்னு பார்த்தா ரொம்ப ஓவராக பேசுகிற. சரி, நான் வந்தப்ப நீ ஹெல்ப் பண்ணதான் நான் இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு நீ என்னை தப்பான வேலைக்கெல்லாம் கூப்பிடுவியா? போயிட்டே இரு மரியாதையா. ஏய், என்ன நித்யா இப்படி பேசுற? பெரிய ஆளாகிட்டனு திமிரா? உன் திமிரெல்லாம் ஒரு நிமிஷத்துல இல்லாம பண்ணிடுவேன், ஞாபகம் இருக்கட்டும். ஹோ, ஆஹா, சரி சரி, உங்களுக்கு யார் அடிப்பணிஞ்சிருக்காங்களோ போய் உங்கள் வேலை தனத்தை அங்கே காட்டு. புரியுதா? எப்படியெல்லாம் பேசுகிற நீ? ஒரு பப்ளிக் பிளேஸ்னு கூட இல்லாமல். சரி, நான் ஒரு பெரிய நடிகை, நீயும் வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஆளாக தான் இருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. இப்படி வந்து தப்பாக பேசுறியே, உனக்கு அசிங்கமா இல்லை? உண்மையெல்லாம் சொன்னால் இப்படி தான் கசக்கும். சரியா? போயிட்டே இருப்போ, எனக்கு நிறையா வேலை இருக்குது. உங்ககிட்டலாம் எனக்கு பேசணும்னு எந்த அவசியமும் இல்லை. ச்சே, என்னடா திடீர்னு இப்படி பேசிட்டு போயிட்டா? இருந்தாலும் அவ கலரும், அவ இடுப்பும், அவ அழகும், வா, மனசையே உருகுது. என்ன பண்றது? நம்மளுக்கு இல்ல. அப்பயே ஏதாவது இவ்வளோ பண்ணி நம்ம ஏதாவது கல்யாணமாவது பண்ணியிருக்கணும், இல்லை வேற ஏதாவது பண்ணியிருக்கணும். விட்டுட்டேன், இன்னைக்கு புலம்புற மாதிரி ஆயிடுச்சு. சி, எப்படி பேசுகிறான் பாரு. என் மூடே ஃபைல் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட அறிவில்லாதவன். எப்பயோ நம்மளுக்கு உதவி பண்ணானா இவன் கூப்பிடும் போதெல்லாம் நம்ம தப்பான காரியத்துக்கு போகணும்னு இவனோட நினப்பு. இந்த ஆம்பளைங்களும் இப்படி தான் நடக்குது. நம்ம அம்மா கரெக்டாக தான் சொல்லியிருக்கு, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி தான். அதே மாதிரி நடந்துக்கிறான் பார்த்தியா? இவனெல்லாம் செருப்பால் அடிக்கணும். நடிகைங்கன்னா மட்டும் இவனுங்க கூப்பிட்டா இவனுங்க இஷ்டத்துக்கு இருக்க முடியுமா? கொஞ்சம் கூட யோசிக்கிறதும் இல்லை. அதுவும் பப்ளிக்கில் வந்து என்கிட்ட இப்படி பேசுகிறானே, 4 பேர் இதை எடுத்து ஏதாவது பேப்பரில் போட்டால் என்னோட வாழ்க்கை என்ன ஆகுறது? நான் தப்பான பொண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க? எப்பா போதும்ப்பா சாமி, போதும். இந்த ஆம்பளைங்களோட பாடுபடுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதை வேற நிறையா பேர் காதல்னு சொல்லுவாங்க. காதலாவது ஊதலாவது. அதற்காக இந்த அவதியெல்லாம் நம்ம படக்கூடாதுப்பா. இதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாற்றிக்கிற வேலை. சொல்லும்போது அப்படியே இனிப்பாக தான் நிறையா போய் சொல்லுவாங்க. நல்ல வேலை அம்மா சொன்னிச்சு. அம்மா பேச்சை கேட்டனால நம்ம யார்கிட்டையும் அந்த வம்பளையும் மாட்டாமல் இருந்துட்டோம். இதை நம்ம அம்மா கட்டுற ஃபோன்லலாம் சொல்லக்கூடாது, நேரில் போய் தான் சொல்லணும். ஏன்னா அம்மா பதறிடும். நாம ஏன் நம்ம மூட ஃபைல் பண்ணிக்கணும்? நித்யா கூலாரு. அப்பா பார்க்க எவ்வளோ அழகு. இந்த சிரிச்ச முகம்தான் ரொம்ப அழகாக இருக்குது. நித்யா, நீ எப்பயுமே அழகுடி. என்ன சத்யன் வேறு ஃபோன் பண்ணுறாரு, என்னன்னு தெரியலையே. ஹலோ, சொல்லுங்கள் சத்யன். மேம், நாளைக்கு ஷூட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. நீங்கள் நல்லா நிம்மதியாக ரெஸ்ட் எடுங்க மேம். ஓ அப்படிங்களா? சரி, 2 பசங்க சொன்னீங்களே நீங்கள், அவங்க ஏதோ கோவம் பக்கத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, அவங்கள நாளைக்கு நான் மீட் பண்ணணும். கொஞ்சம் அவங்கள வர சொல்லுங்கள், சரியா? ஓகேங்க மேடம், நான் வர சொல்கிறேன். சரி, ஓகே. ஏய் ஆத்மா, நான் சொன்னேன்ல இனிமேல் நமக்கு நல்ல நேரம் தானே. நித்யாவே ஆள் அனுப்பியிருக்காங்க பத்தியா? அப்பா, ஏதோ நம்ம மேலே இப்போ தான் கடவுள் கண்ணை திறந்து பார்த்துருக்காராட்டுக்கு. எப்படியோ நீ ஒரு டைரக்டர் ஆகிட்டினா நான் ஒரு மியூசிக் டைரக்டர் ஆயிடுவேன். நம்மக்கிட்ட வேற எவ்வளோ நேரம் பேசுவாங்களோ தெரியல. அவங்களுக்கு ஒவ்வொரு வினாடியும் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஐயோ, நம்மளெல்லாம் வர சொல்லி பேச சொல்கிறாங்களே, எனக்கு கையும் ஓடல காலும் ஓடலை. ரொம்ப நேரம் ஆகிக்கிட்டே இருந்தா அப்புறம் நம்மள்ட்ட பேசக்கூட மாட்டாங்க. அதனால கதையை சுருக்கமாக சொல்லலாம்னு யோசிச்சு வச்சுருக்கேன். ஓ அப்படியா? எவ்வளோ சுருக்கியிருக்க? என்ன 2.5 மணி நேரத்துக்கு கதையை அப்படியே ஒரு 10-15 நிமிஷத்தில் சொல்கிற மாதிரி ஏதாவது சுருக்கிட வேண்டியதான். அது உன்னால் முடியுமா? ஏன்டா, கதை எழுதணும் நான் தான், எனக்கு தெரியாதா? சரி, அவங்கள பார்க்க போகும்போது ஒரு நல்ல துணி கூட இல்லையே, இப்போ என்ன பண்ணுறது? இருக்கிற நல்ல துணி இப்போ நம்ம போட்டிருக்கிறது மட்டும்தான், அதுவும் பழுக்காக இருக்குது. அதான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் தெரியல. ஏய், எனக்கு ஒரு ஐடியா. அதான் இருக்கவே இருக்கான்ல அந்த செலவக்காரன் பசுபதி, அவனை எப்படியே கையை காலை பிடிச்சாவது ஒரு ட்ரெஸ்ஸை 2 ட்ரெஸ்ஸை கடன் வாங்கி நம்ம போட்டு போயிட வேண்டியதுதான். ஏய், அவனே நித்யாவோட ரசிகன் தான்டா. அவங்க பேரை சொன்னாலே அவன் கொடுக்க மாட்டான்டா. நாம் ஏதோ சும்மா புரோடா வரணும்னு நினச்சிக்குவான். ஏய், அதெல்லாம் கொடுப்பான்டா. டேய், லூஸு மாதிரி சொல்லாத. நம்ம அவங்கள பார்க்க போகிறோன்னு சொன்னாலே அவன் நம்ப மாட்டான், கிண்டல் தான் பண்ணுவான், தெரியும் தானே? டேய் ஆத்மா, நம்ம ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நல்லா போட்டு போனாதான் அவங்க இருக்கிற ஹோட்டல் ரூமு என்ன சொல்கிறது, ரூமு கூட இல்லை, நீ ஏன் ரூமுக்கு வர போகணும்? வாசப்படியில் கூட நம்மளை விட மாட்டாங்கடா. இவன் யாரா பிச்சைக்காரனுங்க உள்ளே வரானுங்கன்னு வெளியே துரத்தி விட்ருவாங்க. அதுவும் சரிதான். சரி, அப்புறம் அவனை விட்டா ஆளும் இல்லை. வா, அவன் கையை காலை பிடிச்சாவது ஏதாவது ட்ரெஸ்ஸு கேட்டு பார்ப்போம். கொடுக்குறானோ என்னமோ தெரியல வேற. டேய், காசு ஏதாவது வச்சிருக்கியாடா? பசிக்குதுடா, டீ ஏதாவது 2 குடிப்போமா? ஐயோ, காசா? என்கிட்ட காசே எதுவும் இல்லைடா. இருந்ததெல்லாம் அப்புறம் இன்னைக்கு கதை சொல்ல போகும்போது பஸ்ஸுக்கு போட்டு போயிட்டு வந்துட்டேன். காசே இல்லை. ஆனால் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தா வெளியே யாராவது நம்ம காசு இல்லைனா சொல்லுவாங்க. கண்ணாடி, டிப்டாப்பா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்தா. சரி, என்ன பண்ணுறது?
சரி வா, அவங்க வேற வர சொன்னாங்கல்ல, போய் அங்கே ட்ரெஸ் எதாவது கேட்டு பார்த்துட்டு கிளம்புவோம். கண்டிப்பாக அவங்கக்கிட்ட போனோம்னா நமக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கூட வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா இதெல்லாமா போய் கேட்க முடியும்? டேய் பசிடா, நீ என்னமோ இப்படி சொல்கிற. சரி சரி அழுவாத வா. காது தெரிந்த காலையை கட்டிவிட்டு கண் சிரிக்கும் சுந்தரியே, அக்கரைக்கும் இக்கரைக்கும் கடந்த வெள்ளத்தை கட்டி அதை கட்டி வைத்த பையிலே